மனோஜுக்கு விஜயா கால் பண்ணுறாங்க. என்னடா ஷோரூம் கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மணிமேல் தான் அதான் கிளம்பிட்டு இருக்கிறமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, கிளம்புறப்போ சாவி பூட்டிட்டு சாவி எப்போ போல் வைக்கிற இடத்துல வச்சுட்டு கிளம்பிடுடா, வீட்டில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, நான் வந்துடலான்னு நினச்சேன் நீ கிளம்புறதுக்குள்ளே, ஆனால் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. வச்சதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க, இந்த முத்துவும் மீனாவும் இங்கே இல்லை, அவங்களுக்கு நேற்று இந்த முத்துவுக்கு வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆமாம், நமக்கு தேவைப்படுது, அவனுக்கு வந்த லாபம் தானே, எப்படி இருந்தாலும் டியூ கட்டுறக்கு தானே வச்சுருக்கான், இப்போதைக்கு நம்மளுக்கு இங்கே வந்துட்டு டீலருக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டிய பணம் தேவைப்படுதில்ல, அக்கௌண்ட்லேயும் பணம் இல்லை, ஆல்ரெடி 35,000 எடுத்து அதில் 25,000 வந்து இந்த ரோகிணிக்கு வேறு கொடுத்தாச்சு, நம்மக்கிட்ட சுத்தமாக பணம் இல்லாமல் இருக்கும், எப்படி இருந்தாலும் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு கம்மியாக இல்லாமலாம் இருக்காது, பெரிய இதாக தான் இருந்தது, 500 ரூபா கட்டாக தான் இருந்தது, நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் செய்கிறாரு. அதே போல் போயிட்டு வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு முத்துவோடைய ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னது பூட்டாமையாக போயிருக்கான், நார்மலாக தான் இருக்குது, பணத்தை தான் வச்சுருப்பாங்களா இல்லை வந்துட்டு பேங்க்கில் இது எடுத்து கொண்டு போய் போட்டிருப்பானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தேடி பார்க்குறாரு. பார்த்தா காணா, என்னடா அது காணாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு சோஃபாவில் வந்துட்டு யோசிக்கிறாங்க. ஒரு வேளை எடுத்துகிட்டு தான் போயிருப்பாங்களோ, சரி எதுக்கும் இன்னும் ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தேடுறாரு. அப்புறம் தேடி பார்த்தாலும் ரூமில் காணா. அப்போ கண்டிப்பாக வந்துட்டு பேங்க்கில் இது எடுத்து போடுறதுக்கு போயிருப்பாங்களா இருக்கும், இல்லை ஏதாவது வந்துட்டு எமர்ஜென்சின்னு பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா இருக்கும், அவங்களுக்கு தேவை தான் நிறைய இருக்குமே, நிறைய பக்கம் கடனை வாங்கி இங்கே வாங்கி அங்கே கொடுக்க, அங்கே வாங்கி இங்கே கொடுக்கன்னு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வெளில வரப்போ தான் டக்குன்னு வந்துட்டு யோசனை வருது. அவங்க எப்பவுமே ஒரு உண்டியல் வச்சுருப்பாங்கல்ல, அந்த உண்டியலுக்கு இது போட்டு வச்சுருந்தாங்கன்னா என்ன, நம்ம எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடுத்தா வந்துட்டு இங்கே அண்ணாமலை ரூமுக்கு போகிறாங்க. அங்கே தான் உண்டியல் இருக்குது, போய் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா பூட்டு போட்டு வச்சுருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே பூட்டை போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ட்ரை பண்ணி இப்படி ட்ரை பண்ணி மொத்தத்தில் வந்துட்டு ஓப்பனும் பண்ணிடுறாரு. பண்ணால் உள்ளே வந்து நிறைய பணம் இருக்குது. நம்ம வந்து நினச்சது என்னமோ அவங்க நேற்று வாங்கின பணம், ஆனால் இதில் நிறைய இருக்கே, அது பணமாவது கணக்கு தெரியும், ஆனால் இதில் கண்டிப்பாக கணக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால் நமக்கு தேவைப்பட்ட 1,00,000 ரூபாய் இதிலேருந்து எடுத்துக்கலாம், பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு கரெக்டாக வெளில வராங்க. வர்றப்போங்க என்னதான் அது வீடு நீக்கி தான் இருக்குது, என்ன மனோஜ் கிளம்பலையா, கார் வேற கீழே தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துட்டு டக்குன்னு வராங்க. வந்தால் வந்துட்டு ரூம்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வெளில வரதை பார்த்துட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கிற, கையில் என்ன காமி அப்படின்னு, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, டேய் இந்த ரூமுக்கு உள்ளே போகிறதுக்கான வேலை என்னடா உனக்கு, என்னடா வச்சிருக்க கையில் என்னென்னு காமிடாங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்கிற, கையில் ஏதோ வச்சுக்கிற மாதிரி இருக்குது, காமிடான்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் இப்படின்னு சொல்லி எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது கையில் வந்துட்டு பணம் இருக்கிறத பார்க்குறாங்க. என்னடா அது மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரா பணம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ தான் இப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த முண்டியல் நீக்கி போட்ட வாக்கிலேயே கிடக்குது. என்னடா அதெல்லாம் எதுக்கிட்ட அவங்க பணத்தை போய் எடுத்த நீயே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அந்த டீலருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா இப்போ தான் 48,00,000 ரூபா கடனை வாங்கியிருந்தா, அவங்க பாவம் உண்மையாலுமே சொல்ல போனால் நாம் கூட அதை பண்ண மாட்டேன்டா, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னுல ஒரு பக்கம் இருந்தாலுமே நானாக இருக்கட்டும் நீயாகட்டும் அவங்களோட கடனை வாங்கியிருந்தா நம்ம இது மாதிரி கட்டுவோமாடா, எல்லோரும் ஒன்றா அந்த வீட்டில் ஒத்துமையும் இருக்கணும் அப்படிங்கிறக்காகவும் உங்கள் அப்பா ரொம்ப சங்கடப்படுறாரு, நானும் வருத்தப்படுறேன் அப்படிங்கிறக்காக அவ்வளோ தூரம் ராப்பாகலாக வேலை செஞ்சு அவன் 48,00,000 ரூபாய் கட்டி நம்ம வீட்டு மானத்தையே வந்து காப்பாற்றி வச்சுருக்காண்டா, நீ ஏன்டா திரும்ப இப்படியே பண்ணுற, உண்மையாலுமேடா அவங்களாம் இருக்கிறப்ப என்னால் சொல்ல முடியல, நான் உன் மேலே எவ்வளவோ நம்பிக்கை வச்சுருந்தேன், நீ படிச்சிருக்க என் பேரை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு உனக்கு அவ்வளோ தூரம் பண்ண, ஆனால் பார்த்தா ஒன்றும் படிக்காத முத்து இப்போ மேலே போயிட்டுருக்கான், வந்து அவனுக்கு வாச்ச மீனாவும் நல்ல சாமர்த்தியமாக தான்டா இருக்கா, சும்மா சொல்லக்கூடாது, 2 பேரும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ உண்டியில் இருக்கிற காசை போய் எடுக்கிறியடா, பாவண்டதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா திடீர்னு முத்து மேலே அவ்வளோ தூரம் உனக்கு பாசம் வந்துருச்சு, ஓ வீட்டை மீட்டை கொடுத்துட்டாங்கிறக்காக வந்துட்டு பாசம் வந்துருச்சோ உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் அடிச்சேன்னா பல்லெல்லாம் கழுண்டு போயிடும் பார்த்துக்கோ, ஒழுங்காக எடுத்த பணத்தை கொண்டு போய் வெய்யிடா, தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணாத, உனக்கு பணம் வேணா நீ தேவையில்லாமல் வெளியில் எங்கேயாவது வாங்கிக்கோ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வெளியில் வாங்குறதெல்லாம் ஈஸி தான், கடைசியில் வந்துட்டு அதுக்கு ஏதாவது வந்து சாட்சி கையெழுத்து கேட்குறாங்க, இல்லை டாக்குமெண்ட் கேட்குறாங்க, இனிமேல் தான் டாக்குமெண்ட் வச்சு எதுவும் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுல, என்னை நம்பி யாருமே இனிமேல் 1,00,000 ரூபா பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் வெக்கமா இல்லை, முத்துவை நம்பி அத்தனை பேர் பணம் கொடுக்குற ரெடியாக இருக்காங்க, உனக்கு 1,00,000 ரூபா பணத்தை உன்னால் பெட்ட முடியல, கேட்டால் பிஸ்னஸ் மேனுங்கிற, வேடா கொண்டு போய் பணத்தை நீ என்னமோ பண்ணு, நீ டீலர்கிட்ட பணத்தை கொடுக்காம போய் என்னமோ பண்ணு, தேவையில்லாமல் இந்த பணத்தை எடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொன்னால் கேளுமா, அது உண்டியில் இருக்கிற பணம் தானே, கண்டிப்பாக இவங்க கணக்கு பார்க்க மாட்டாங்கம்மா, தெரியாதுமா, சொன்னால் கொஞ்சம் கேளுமா ப்ளீஸ்மா, எனக்கு பணம் வேணுமா, பணம் தேவைப்படுதுமான்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இதுக்கிட்ட இப்படி கெஞ்சிட்டு இருக்கிறேன், நீயே தயவுசெய்து வெய்யிடா, அவமானமாக இருக்குதுடா, உன்னை என் பையன் சொல்கிறக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது, 3 பசங்களில் உனைத்தாண்டா அவ்வளோ தூரம் தலையில் தூக்கி வச்சுட்டு நான் ஆடினேன், கடைசியில் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமா, இது ஒரு தடவை மட்டும் எனக்கு வந்துட்டு ஓகேன்னு சொல்லுமா, நான் வைக்கலம்மா, நான் மறுபடியும் ஒரு 4 நாளில் கொண்டு வந்து பணத்தை கன்ஃபார்மாக வச்சுருவேன், இது உன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு விஜயா மேலே சத்தியம் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சரி போய் தொலை, ஆனால் 4 தாண்டா உனக்கு டைமு, பணத்தை திரும்ப இங்கே மட்டும் வைக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன், அப்புறம் என்னை நீ குறை சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வச்சுருமான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்த போனதுக்கப்புறம் வந்துட்டு உண்டியல் எடுத்து பூட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஸ்ருதி வராங்க. என்ன வீடு அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு டக்குன்னு திரும்புகிறப்போ தான் ஸ்ருதி கண்ணில் பார்த்துட்றாங்க. உண்டியில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
விஜயா. இதை பார்த்துட்டு என்ன எதுக்கு ஆன்ட்டி வந்துட்டு முத்து மீனாவுடைய உண்டியில் எதுக்கு எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேஷுவலாக போயிடுறாங்க. அடுத்த 2 நாள் கழிச்சு இங்கே முத்து இருந்துட்டு எனக்கு அந்த கலெக்ஷன் பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல அந்த பணத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்குறாங்க. எடுத்துகிட்டு வராங்க உள்ளேருந்து. அப்போ உடனே மனோஜ் நம்ம இங்கே தானே போய் தேடணும், எப்படி மறுபடியும் இதை எடுத்துகிட்டு வருது, எங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடுத்தா வந்துட்டு யோசிச்சுட்டு மீனா நம்ம எவ்வளோ சீக்கிரமாக கடனை கட்டுறோமோ அசலை கட்டுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வட்டி குறையும், நம்ம சேர்த்து வச்ச உண்டியல் பணத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரையா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்துட்டு இங்கே மனோஜ் நினைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் கணக்காக தெரிய போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. விஜயாவும் ஐயோ உண்டியல் பணத்தை வர எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்களே கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரி மீனா எவ்வளோ இருக்குது எண்ணி பார்த்தா சொல்லணுமா, ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் ஏற்கனவே உள்ள பணத்தை எவ்வளோன்னு போடுறனோ அப்போ பக்கத்துலேயே வந்து ஒரு நோட்டில் நோட் பண்ணிக்கிட்டே தாங்க இருந்தேன், அதில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா கிட்ட இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மீனா சரி எடு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்தால் கரெக்டாக 1,70,000 கிட்ட தான் இருக்குது, மீதி 1 லட்ச ரூபாய் காணோம். என்ன மீனா 1 லட்ச ரூபா ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க எனக்கும் தெரியல, கரெக்டாக தாங்க கணக்கு எழுதி வச்சு இங்கே பாருங்க டேட் வைஸாக எழுதியிருக்கேங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. முத்து எல்லாத்தையும் கூட்டி பார்த்துட்டு ஆமாம் கரெக்டாக தான் நீ சொல்கிற, அப்புறம் எப்படி 1 லட்ச ரூபா காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பூட்டி இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூட்டி தாங்க இருந்தது, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது, பூட்டு எப்போ நான் திருப்பி இப்படி தான் பூட்டுவா, நான் இப்படி திருப்பி பூட்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஸ்ருதி வராங்க. அதுவா மீனா 2 நாளைக்கு முன்னாடி விஜயா ஆன்ட்டி தான் வந்துட்டு பூட்டை ஏதோ ஓப்பன் பண்ணி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஸ்ருதி என் மேலே பழிய போடுறியா நீயே, இல்லைங்க ஆன்ட்டி நான் வந்தேன்ல, வந்தப்போ நீங்கள் தானே வந்து ரூமில் இருந்துட்டு ஏதோ அப்போவே நினச்சேன் எதுக்கு இந்த உண்டியில் அவங்க வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, நீங்கள் தானே ஏதோ பண்ணிகிட்டு இருந்தீங்க, பூட்டெல்லாம் தொட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எல்லோரும் என்னை பார்க்குறீங்க. அப்போ உடனே அண்ணாமலை வந்துட்டு ஒழுங்காக சொல்லு விஜயா நீ தான் பணத்தை எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா சொல்லாத, உண்மையை சொல்லு, முழிக்கிற மொழியிலே தெரியுது, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கேட்குறாங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. மனோஜுங்க வாடா அவங்க அம்மா பணம் எடுத்தாளாடா சத்தியம் பண்ணடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரிய முடியும் முடிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு அம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, எல்லாம் வந்து பணத்தை வச்சு சேர்த்துனது காரணம் மேலே ரூம் எடுக்கலாம்னு சொல்லி தான், இப்போவும் கூட நீங்களாம் வாங்கினா இந்த டியூபை கட்டுறதுக்கு நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறக்காக தான் நம்ம எடுத்திருந்தா கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப இதாக கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு நான் ஒன்றும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எடுக்கலைன்னா யார் எடுத்தாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப டக்குனு மனோஜை பார்க்குறாங்க. நீ தான் எடுத்தியாடா ஒழுங்காக உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை போட்டு அடிச்சுட்டு சட்டையை பிடிச்சி இழுத்து வச்சு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை நான் எடுக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே அண்ணாமலை என்னடா நீ இந்த வீட்டில் ஏதாவது காணாமல் போச்சுன்னா முதல்ல உண்மையில தாண்டா சந்தேகமே வரும், ஒழுங்காக உண்மையை சொல்லு, இங்கே உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறாங்க. ஒழுங்காக உண்மையை சொல்கிறியா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை திரும்பவும் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தலைமையில கையை தூக்கி வச்சிடறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் ஆமாம்ப்பா நான் தான்ப்பா எடுத்துட்டேன், அது வந்துட்டு ஒரு அவங்களுக்கு டீலர் கொடுக்குறக்காக எடுத்தேன், ஆனால் நாளில் திரும்ப வச்சிடலாம் தான்ப்பா எடுத்தேன், இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்லப்பா கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடா சொந்த வீட்டுக்குள்ளேயே திருடியாடா, வெளியிலேருந்து ஆளுக்கு திருட வருவாங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயே இப்படி திருடினா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மனசுடைஞ்சு போய் உட்காடுறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு எல்லாம் மன்னிச்சிருங்க, எனக்கும் தெரியும் அப்போவே நான் சொன்னேன் இவங்ககிட்ட, ஆனால் இவன் தான் கேட்கல, பூட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே போட்டான், அதனால தான் அதை பூட்டலான்னு சொல்லிட்டு எடுத்து நான் பூட்டிகிட்டு இருந்தேன், மற்றபடி இந்த பணத்துலேருந்து 1 ரூபா கூட நான் எடுக்கல, இவங்ககிட்ட அவ்வளோ தூரம் நான் சொன்னேன், 2 பேரும் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க எடுக்காதடான்னு சொன்னேன், இவன் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க, மன்னிச்சிருங்க இந்த ஒரு தடவையோ அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை தடவை மீனா மன்னிக்கிறது.